அன்பு வணக்க நண்பர்களே, அனைவரும் வெற்றி அடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள். சரி, இன்றைக்கு நம்ம ரிஷப ராசியை பார்க்குறோம். ரிஷப ராசியில் 3ஆம் தேதி 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையின் வெற்றிகளை நாம் பார்ப்போம். சரி, ரிஷப ராசிகளில் 2வது ராசி, சிறந்த ராசி, சுக்கிரனுடைய வீடாக கருதப்படுகிறது. சரி, இந்த ராசியில் பிறந்தவர்கள் முக்கியமாக 3, 12, 21, 30 பிறந்தவர்கள். இவர்களுடைய வாழ்க்கையின் வெற்றியை பார்ப்போம். முக்கியமாக 3 மற்றும் 30 இந்த தேதியில் பிறந்தவர்கள் சிறந்த ஆற்றல் உடையவர்கள். கல்வி ஆற்றல் நிறையாக இருக்கும். கல்வி கற்றுக்கொள்வதிலும் இவங்க ரொம்ப திறமைசாலி. ஏன்னு சொன்னாக்கா குருவோடைய எண்கள் ஆகியது 3. அந்த வகையில் இவங்களுக்கு கல்வி இவங்களுடைய ஆயுள் காலம் வரை கல்வி கற்றுக்கொள்வதில் இவங்களுக்கு ஆர்வம் இருக்கும். வாத்தியாராகவும் இவங்க பேராசிரியராகவும் அல்லது வக்கீலாகவும் இவங்க வலம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, அது மட்டுமின்றி இவங்க கற்றுக் கொடுப்பதிலும் திறமைசாலிகள். புது விஷயங்களை கற்றுக்கொண்டு அதை கஞ்சத்தனம் இல்லாமல் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பார்கள். அடுத்தது 12, 21 இந்த இரு எண்களுமே பார்த்திங்கனாக்கா சூரியனும் சந்திரனும் சேர்ந்து குருவாகிறார்கள். அதனால் இவங்களுக்கு தனி திறமை உண்டு. வெற்றி கொள்வதில் ஆர்வம் இருக்கும். தைரியசாலியாக இருப்பார்கள். மன சிந்தனை ரொம்ப சிறப்பாக இருக்கும். கூர்மையான அறிவுடையவர்களாக இருப்பார்கள். ஏன்னு சொன்னாக்கா இவங்களுக்கு 3 காம்பினேஷன், முக்கியமாக சூரியன், சந்திரன் மற்றும் சுக்கிரன். ஸோ இவங்க வியாபாரத்துறையில், வர்த்தகத்துறையில் ஈடுபடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சொத்து சேர்க்கை இவங்களுக்கு நிறைய உருவாகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மற்றவர்களோட நலத்திலும் பொது நலத்திலும் இவங்க ரொம்ப கருதக்கூடியவர்கள். பொது சேவையில் ஈடுபடுவார்கள். சிலர் அரசியலிலும் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தபோதும் இவங்களோட வெற்றிக்கு இவங்க கூட இருப்பவர்களே தடையாக இருப்பார்கள். அது நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உற்றார் உறவினர்களாக இருக்கலாம். ஸோ என்றைக்குமே இவங்க இவங்களோட சேரக்கூடியவர்கள் மேலே இவங்க ரொம்ப கவனம் கொள்ளணும். மற்றபடி இவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய வெற்றிகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பொது சேவையில் ஈடுபடும் போதும் தன்னோடு இருப்பவர்கள் மீது இவங்க ரொம்ப கவனம் கொள்ளணும். குடும்பத்தின் மேல் ரொம்ப அக்கறையும் பாசமும் உடையவர்கள். குடும்பத்துக்காக நிறைய உழைக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். சரி, இப்போ மொத்தமாகவே இந்த 4 எண்களிலும் பிறந்தவர்கள் சுக்கிரனுடைய ஆதித்யம் இருப்பதனால் இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் ரொம்ப பாசத்துக்கு இயங்கக்கூடியவர்கள், அன்புக்கு இயங்கக்கூடியவர்கள். இதனால் ஒரு நாள் பழகினாலும் அவங்களுக்கு எந்த உதவி வேணாலும் செய்வதற்கு தயாராக இருப்பார்கள். சில நேரங்களில் இதைத்தான் மற்றவர்கள் இவங்களிடம் பயன்படுத்தி கொள்வார்கள். கடன் வாங்குவதற்கோ அல்லது தன்னுடைய பிரச்சனைக்காக இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்களை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. யார் பெற்ற கடனுக்கோ இவங்க பணம் செலுத்துவதும், மற்றவர்களோட குடும்பத்துக்காக இவங்க செலவு பண்ணுவதும் இவங்க வாழ்க்கையில் ஒரு சாதாரண விஷயமாகவே கருதுவார்கள். நாளை என்பது இவங்களுக்கு கிடையாது. இன்றைக்கு என்னால் மற்றவர்களுக்கு என்ன செய்ய முடியும், மற்றவர்களுக்கு நான் என்ன உதவி செய்ய முடியும், அது பண உதவியாக இருந்தாலும் சரி அல்லது பொருள் உதவியாக இருந்தாலும் சரி, இவங்க தனக்கென்று சேர்த்துக்கொள்வதில் ஆர்வம் குறைவாகவே இருக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலே இவங்களுடைய கவனம் அதிகமாக இருக்கும். ஸோ எப்போதுமே இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்கள், முக்கியமாக இந்த 3, 12, 21, 30 பிறந்தவர்கள் பொன் பொருள்
சேர்க்க ஆசை இருக்கும். ஆனால் அதற்கான முயற்சிகள் குறைவாகவே இருக்கும். ஏன்னு சொன்னாக்கா தனக்கு சேர்க்கக்கூடிய நேரத்தில் பிறர் வந்து உதவி கேட்கும்போது அவர்களுக்கு செய்துவிட்டு இவர்கள் தன்னுடைய ஆசைகளை ஒதுக்கி வைக்கக்கூடிய மனப்பக்குவம் இவங்களுக்கு நிறையவே இருக்குது. இருந்தபோதும் இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்கள் சிறந்த வெற்றி அடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம்.